3 காலியான ஏரியல் பாட்டில் எடுத்திருக்கேன். அதிலிருந்து 1 எடுத்து ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்சை வச்சு இதே போல் வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதை ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அடிப்பாகத்தில் சூடான கம்பியை வச்சு இதே போல் ஹோல்ஸ் போட்டு விட்டீங்கன்னா சூப்பரான சோப் டப்பா ரெடி. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட பேலன்ஸ் பார்ட்டில் ஏதாவது ஒரு கலரில் இதே போல் 2 சைடும் கண்களும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. கோடுகளும் இதே போல் போட்டு விட்டுக்கோங்க. ஆணியில் மாட்டுறதுக்காக நீங்கள் ஒரு ஹோல்ஸும் போட்டு விட்டுக்கோங்க. இதை ஆணியில் மாட்டி ஃப்ளார்ஸ் போட்டு விட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம செகண்டாக இருக்கிற ஏரியல் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் ஸ்கெட்சை வச்சு இதே போல் முதல்ல வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆணியில் மாற்றுக்காக ஒரு ஹோல்ஸும் சூடான கம்பியில் போட்டு விட்டுக்கோங்க. இதோட அடிப்பாகத்தில் நிறைய ஹோல்ஸும் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு இல்லை குளிக்கிற ஸ்க்ரப்பு அதையெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம். இதோட பேலன்ஸ் பார்ட்லேயும் ஹோல்ஸ் போட்டு பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கலாம். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது பாட்டிலையும் சென்டரில் கட் பண்ணி இதே போல் டிசைன் போட்டு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டீங்கன்னா சூப்பரான பென் ஹோல்டர் ரெடி. தேங்க்யூ.